ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் விதை போட்டு அப்படியே இது பெருசாக இருக்குது இந்த கீரை. அன்றைக்கி கொஞ்சமாக போட்டுட்டு மறந்து விட்டுட்டேன். திருப்பி போடலான்னு மறந்துட்டேன். அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா ஐயோ மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டால் எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்கள் வெந்தயக்கீரை. இது இன்னொரு வாரம் இருக்கட்டும். இது ஒரு வாரம் கழித்து நல்லா பொசு பொசுன்னு வந்துடும். அதுக்கடுத்து நம்ம வெந்தயக்கீரை எடுத்து வெந்தயக்கீரை பருப்பு போட்டு கடையலாம். வெந்தய சாம்பார் கூட செய்யலாம். சுகருக்கு அவ்வளோ நல்லது இந்த வெந்தயக்கீரை. இந்த சீசனில் வெந்தயக்கீரை பெருசாக வளர்த்து எடுக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் பாருங்கள், மழைக்கு அழுவி போயிடும். இது லைட்டாக பதமாக பார்த்து தண்ணியெல்லாம் போட்டு விடுவேன். இது நல்லா வந்துடுச்சு. இப்போது இன்னும் ஒரு வாரத்தில் இதை எடுத்து அறுவடை பண்ணிக்கலாம். இது மாதிரி வீட்டில் சின்னதாக ஒரு தொட்டி எதனா இருந்தாலும் அதில் கூட இது மாதிரி போட்டு வைங்க. நம்ம போய் ஆர்கானிக்காக வளருது. இது எந்த உரமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. மாட்டு சாணம் இருந்தது, அதில் போட்டு வச்சு தான் இவ்வளோ நல்லா வந்திருக்குது. இன்னும் 2 நாள் கழிச்சா அதான் நான் சொன்னேன்ல, இன்னொரு வாரம் விடுங்க, நல்லா பெருசாக வளர்ந்துடும். அப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி செஞ்சுட்டு எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு 15 நாள் இதுக்கு எடுத்துக்கும். 15 நாளில் நம்ம வெந்தயக்கீரை சூப்பராக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஆனால் நான் இந்த 2 நாள் அதை மறந்துட்டேன். அது என்னடா இது, அதை வச்சு தான் ஞாபகம் இல்லாத. அப்புறமா பார்த்தா அப்படியே விதை அப்படியே முளைச்சி வந்துருக்குது. அப்படியே எடுத்து தூவி விட்டேன். சும்மா தூவி விட்டதே இப்படி வந்துடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செய்யுங்க. வெந்தயக்கீரையை நட்டு சுகருக்கு ஏற்ற மருந்து இது. டெய்லியும் இதை இல்லை இதை கூட அப்படியே இன்னும் 2 நாள் போனதுமே இந்த இலை தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்போ எடுத்து நீங்கள் அந்த ஒரு இது மாதிரி ஜூஸ் மாதிரி பண்ணி கூட சாப்பிட்லாம். ஜூஸ் அதாவது கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் இந்த தழை இது வரைக்கும் போட்டு அப்படியே ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வெறும் வயிற்றில் இது கோல்டு, அந்த இஞ்சி ஹீட்டு, ரெண்டுத்துக்கும் கோல்டு ஆகாமல் சமநிலையாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடுங்க. சுகர் இருக்கிறவங்க கம்பல்சரி கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நீங்கள் எப்படின்னு பாருங்கள். ஆனால் கம்பல்சரி கேட்குது. நான் இது மாதிரி தான் எங்கள் வீட்டிலே நான் போட்டுருவேன். எனக்கு தேவையானது நானே ஆர்கானிக்காக எடுத்துக்குவேன். அந்த வெளியில் போய் வாங்கிறது எது நல்லா இருக்குது, எதுவும் அந்த அளவுக்கு சரியாக இருக்கிறது இல்லை. மருந்தாக போடுறாங்க. இது எந்த மருந்தும் கிடையாது. அது பாட்டுக்கு வீட்டில் இருக்கிற கழிவுங்க இந்த சமைக்கிறோமே அது இதுன்னு போட்டு தான் உரமாக பண்ணி இதை போட்டிருக்கேன். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரியே செஞ்சு நோய் இல்லாமல் வாழ பழகிக்குங்க. ஓகேவா? தேங்க்யூ.